வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாய் வீட்டு பிரியாணி செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்குங்க. தக்காளி 1/4 கிலோ, 5 பச்சை மிளகா, 3/4 கிலோ சிக்கனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லி புதினா தேவைக்கேற்ப, நம்ம பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது, தயிர், லெமன் 4, பாஸ்மதி ரைஸு. இதை தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஒரே கிருஷ்ணா நெய் 2 எண்ணெய் காஞ்சிருச்சு. 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பட்டை வெடிக்கட்டும். வெடிக்கையில் நம்ம நறுக்கி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை அதில் போடும். 5 பெரிய வெங்காயம், 1 கிலோ பிரியாணிக்கு, 1 கிலோ அரிசிக்கு 5 கிலோ பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். பிரியாணிக்கு கலர் தான் நமக்கு மெயினு. தக்காளி வெட்டி வச்சுக்குவோம். 4 தக்காளியை போட்டுக்குவோம். பச்சை மிளகா 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிலோ அரிசிக்கு 3 ஸ்பூன். சிக்கனை அதில் போடுறோம். 1/2 லிட்டரில் பாதி ஊற்றுங்க. லெமன் சாறு. இப்போ அரிசி 1 கிலோ, 3/4 கிலோ கறினா உப்பு தேவையான அளவு, கல் உப்பு, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. புதினா, மல்லி தேவையான அளவு, நல்லா கிளறி 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ சிக்கன் நமக்கு வேகட்டும். வெந்து வரையில் அரிசியை போட்டு நம்ம வேகட்டும். கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி இந்த பாருங்க வெந்துருச்சு நல்லா. அரிசியை நம்ம களைஞ்சி தண்ணி வடித்து வச்சுக்கோ. அரிசியை போடும். இப்போ 1 கிலோ அரிசி போட்டிருக்கோம். 3/4 கிலோ கறி போட்டிருக்கோம். நல்லா கிண்டி விடுவோம். நல்லா 8 பேர் சாப்பிட்லாம் 1 கிலோ பிரியாணிக்கு. இப்போ தம் போட்டுடணும். நம்ம இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். காய வச்சு அதில் இந்த பிரியாணி சிக்கி வச்சுக்குவோம். கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கலக்கலாம் வேணாம். நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். தம் ஆனோடனே நமக்கு பிரியாணி சூடாக சுவையாக ரெடி. பாருங்க தண்ணியெல்லாம் இஞ்சிச்சு. பாய் வீட்டு பிரியாணி ரெடி. இந்த பாருங்க கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ரெடியாக இருக்குது. சாப்பிட வாங்க.